परमेश्वर के नाम की महिमा होने पाए। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस वक्त के लिए परमेश्वर को धन्यवाद देते हैं। இந்த நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். हमारा उद्देश्य या हम जिस उद्देश्य से इस दुनिया में बुलाए गए या रखे गए हैं, நாம் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அல்லது வைக்கப்பட்டிருக்கிறோமோ, इन तमाम बातों के बीच में परमेश्वर का एक ही योजना है। இந்த காரியங்களுக்கு இடையிலே ஆண்டவருடைய ஒரே ஒரு நோக்கம்தான், आप और हम परमेश्वर का उस राज्य में या स्वर्ग में पहुंचना है। நாம் எப்படி ஆகிலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும். मैं कई बार बैठ कर सोचता हूं, நான் अनेक நேரங்களிலே உட்கார்ந்து நான் யோசித்திருக்கிறேன். हम सारी बातों को करते हैं, நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். इस दुनिया में कई बातें कई बार जो है जो बेकार के बातें उसमें ज्यादा मन लगा करके उसमें ज्यादा समय को व्यतीत करते हैं। अनेक நேரங்களிலே இந்த உலகம் சார்ந்த உலகத்தோடு போய்விடுகிற காரியங்களுக்கு அதிகமான நேரத்தையும் அதிகமான பிரயாசத்தையும் கொடுக்கிறோம். लेकिन जो मसीह होने के नाते या एक सेवक होने के नाते या परमेश्वर के संतान होने के नाते, ஆனால் நாம் ஒரு ஊழியர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்திருந்த போதிலும் கூட, हम जिस उद्देश्य से परमेश्वर में बनाया, इस दुनिया में रखा, उद्धार किया, उन बातों को भूल बैठे हुए हैं। எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனமாக வைத்திருக்கிறார், அதை நாம் மறந்து விடுகிறோம். कई सुरेश भैया जैसे शुरू में एक बार शब्द को उन्होंने इस्तेमाल किए, சுரேஷ் பிரதர் எப்படி ஆரம்பத்திலே ஒரு வார்த்தையை சொன்னாரோ, जो आशीष के वचनों को सुनने के लिए लोग जो तैयार रहते हैं, ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக और இருக்கிறார்கள். साथ ही साथ चितौनियों के वचन को भी सुनना हमारे लिए बहुत ही जरूरी है। ஆனால் நம்மை எச்சரிப்படைய செய்கிறதான வசனங்களையும் கேட்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. क्योंकि हम जो परमेश्वर के संतान कहते हैं, हम एक ही उद्देश्य से बुलाए गए हैं, हम तैयार होना, औरों को तैयार करना स्वर्ग के लिए। ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு, நாம் அந்த பரலோக வாசியாய் நம்மை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவதற்கு. जैसे कि हम लोगों ने हमारे भैया दीदी लोगों से जो वीडियो में सुने थे, இவ எப்படி நம்முடைய அண்ணன்மார்கள் அக்காமார்கள் மூலமாக இந்த வீடியோவை நாம எடுத்தோமோ, आप लोग जो है उस बातों को गौर किए कि मुझे मालूम नहीं है, நீங்கள் எவ்வளவு தூரம் அதிலே கவனித்தீர்கள் எனக்கு தெரியாது. वो कहते हैं योग्यता, அவர்கள் தகுதிகளை குறித்து சொல்லுகிறார்கள். उस योग्यता के बारे में बार बार जो है मैं अलग कई एक ही सारे लोगों को एक ही जगह में बुला करके नहीं किया, நான் எல்லாரையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கல. मैं उनसे ये भी नहीं कहा आप उस योग्यता के बारे में बोलिए, நான் அவரிடத்துல இதையும் சொல்லல நீங்க தகுதிகளை அடிப்படையா வைத்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படி नहीं, இல்ல. लेकिन इन लोग का जो सारे लोगों के बीच जो बातें हैं, जो योग्यता इस प्रकार होना चाहिए करके वहां कई लोग जो है उसमें कहते हुए हम देख सकते हैं. ஆனால் அதிலே பேசின அனைவருமே அதற்கு நாம் எப்படி தகுதி உள்ளவர்களாக வேண்டும் என்று தகுதியை குறித்து பேசினார்கள். कोई भी व्यक्ति जो है कहीं भी जाता है, तुरंत जो है तुम्हारा योग्यता क्या है करके जानने के लिए हम अपने सर्टिफिकेट को या जो है उन लोग उस सर्टिफिकेट को जमा करते हैं. எங்க எந்த இடத்துக்கு ஒரு மனிதன் போனாலும் முதலாவதாக அவங்க கேட்பாங்க, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை நாம் நிரூபிப்பதற்கு சில சர்டிபிகேட்ஸை நாம் கொடுப்பதுண்டு. हमारे पास कौन सा सर्टिफिकेट है? நம்ம இடத்துல என்ன சர்டிபிகேட் இருக்கு? परमेश्वर का उस स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு நம்முடைய கரங்கள்ல என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கோம்? कितने लोग कह सकते हैं आज अगर यीशु मसीह आएंगे तो हम स्वर्ग में उड़ जाएंगे? எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்து இப்ப வந்து அப்படியே நான் பறந்து இயேசுவோட போயிருவேன்? हाथ उठा सकते हैं? हाथ उठाइए मत, கையை தூக்க முடியுமா? தூக்கிராதீங்க. परमेश्वर के नाम को महिमा आने पाए, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जो हम हमेशा इस विचार के साथ रहना है, हमारा इस दुनिया में यीशु मसीह रखे हैं या बुलाए हैं, अपने संतान बनाए, एक ही उद्देश्य हमें स्वर्ग ले जाने के लिए ही है. இந்த நினைவு எப்பொழுது நமக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்த உலகத்திலே ஆண்டவரனை வைத்திருக்கிறார் என்னை பரலோகவாசியாய் ஆயத்தப்படுத்துவதற்கு. हालेलुया, அல்லேலூயா, बोलिए हालेलुया. ठीक, कोई बात नहीं, हालेलुया. அல்லேலூயா. परमेश्वर के नाम को महिमा आने पाए, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. हम स्वर्ग राज्य के लिए बुलाए गए लोग, हम तैयार होने की जरूरत है. பரலோக வாசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தகுதியாய் இருக்க வேண்டியது அவசியம் உண்டு. हमारे लिए उस योग्यता की जरूरत है. அந்த அப்படிப்பட்ட தகுதிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய அவசியம் உண்டு. योग्यता है,
தகுதிகள் இருக்குதா? कौन सा योग्यता है? என்னென்ன தகுதிகள் எல்லாம்? जैसे हमारे राजा भैया कहे थे, वो उद्धार पाए हुए होना चाहिए। ராஜானன் சொன்னது போல ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். क्या उतना काफी है? அது மட்டும் போதுமா? अरे बाबा, हम तो एक समय था, मैं यीशु मसीह को ग्रहण किया, मैं जो है उद्धार पा लिया, बपतिस्मा ले लिया, किसी के कहने के अनुसार हो गया। நான் எப்பொழுதோ யாரோ எனக்கு சொன்ன சுவிசேஷத்தினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், அது போதுமா? कई लोगों के मन में यही विचार रहता है। நிறைய பேருடைய மனதுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது. कई लोग सोचते हैं बपतिस्मा ले लिए या यीशु मसीह ग्रहण कर लिया, हम स्वर्ग में चले जाएंगे। நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பரலோகத்துக்கு நான் போயிடலாம். ऐसा कोई भी किसी का विचार हो तो उसको किनारे रख लीजिएगा, அப்படி ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை ஓரமா வச்சிருங்க. क्योंकि बाइबल के अंतर्गत में साफ साफ जो है कई बातों को, कई वचनों को यीशु मसीह स्वयं कहा हुआ बातों को देख सकते हैं। வேதத்திலே இயேசு தாமாகவே சொன்ன ஏராளமான தகுதிகளின் காரியங்களை நாம் பார்க்க முடியும். अगर जो व्यक्ति, अगर सेवक भी क्यों न हो, अगर परमेश्वर के इच्छा को पूरा नहीं करता है, वो स्वर्गराज में प्रवेश नहीं कर सकता है। வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதனாகவோ அல்லது ஊழியனாகவோ இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாத பட்சத்திலே நாம் பரலோகத்திற்குள் போக முடியாது. कई लोग जो है औरों को तैयार करने के चक्कर में हैं। அநேகர் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையில ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. कई लोग जो औरों को मसीह यीशु में ले आने के लिए, स्वर्गराज में प्रवेश कराने के चक्कर में पड़े हुए हैं। மற்றவர்களை பரலோகத்திற்குள்ள கொண்டு போகிற முயற்சியில ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ऐसा मत करो, ऐसा मत करो, ऐसा करो, एकदम बैठा करके दिमाग खराब कर देता है। எப்படி செய்யுங்க, அப்படி செய்யாதீங்க, இப்படிலாம் நடந்துக்கோங்க, அப்படிலாம் நடக்காதீங்க என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். हम उसको कितना करते हैं? நாம் எவ்வளவாய் செய்கிறோம்? जिस बातों को हम औरों को बनाने के लिए ये स्वर्ग में जाना है, इस आत्मा नरक में नहीं जाना है, उस विचार के साथ हम कितना मेहनत करते हैं। क्या आपने खुद के लिए उस बातों को करते हैं? மற்றவர்களை பரலோக ராஜ்யவாசியாய் மாற்றுவதற்கு எவ்வளவாய் நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ, முயற்சிகளை எடுக்கிறோமோ, நம்முடைய ஜீவியத்திற்காக நாம் அதை செய்கிறோமா? मत्ती सुसमाचार 25वीं अध्याय, மத்தேயு அதனுடைய 25வது அதிகாரம் उसका पहला वचन से लेकर थोड़ा सा हम पढ़ेंगे। முதலாவது வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். कोई पढ़ेंगे? किसी के पास माइक है तो पढ़ेंगे तो अच्छा है, नहीं तो बहुत अच्छा है। ठीक है, मैं पढ़ देता हूं। स्वर्ग का राज उन 10 कुंवारियों के समान होगा जो अपनी मशाले लेकर दुल्हे से भेंट करने को निकली। அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. 10 कुंवारी के बारे में हम जानते हैं, 10 निकली। 10 கன்னிகைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 10 பேருமே புறப்பட்டாங்க. उसमें लिखा मशाला लेकर के निकली। தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள். तैयार तो थे, அவர்கள் ஆயத்தமா இருந்தாங்க. एक दूसरे से बातचीत किए होंगे। ஒருத்தர் இன்னொருத்தரோட கூட ஒருவேளை பேசியிருக்கலாம். ओ दुल्हा आ रहा है, மணவாளன் வராரு, हम तैयार रहना है, நாம் ஆயத்தமா இருக்கணும், अच्छा कपड़ा पहनना है, நல்ல துணி உடுக்கணும், एकदम उजला उजला पहन लेना है, ஒயிட்டா போடணும். लेकिन लोग देखें कि हम पवित्र हैं। அவர் ஏன்னா மற்ற ஜனங்கள் நினைக்கட்டும் நான் ரொம்ப பரிசுத்தவான். पता नहीं भीतर कैसा था, உள்ள எப்படி இருந்துச்சு தெரியாது. कई लोग जो है बाहरी दिखावट को दिखाने के लिए लोग जो है ज्यादा कोशिश करते हैं। வெளிப்புறமான அலங்காரத்திற்கும் வெளிப்படையாய் தம்மை காட்டிக்கொள்வதற்கும் அதிகமான முயற்சிகளை செய்கிறார்கள். लोगों को दिखाने के लिए लोगों को पेश आते हैं, उस प्रकार पेश आते हैं मेरे जैसे पवित्र व्यक्ति कोई भी नहीं है। ஜனங்களிடத்திலே என்னை போல பரிசுத்தவான் கிடையாது என்பதை சொல்வதற்கு நாம் பல முயற்சிகளை எடுக்கிறோம். तैयारी तो किया, ஆயத்தமாயிருச்சாங்க, तैयारी किया लोग, எல்லாம் ஆயத்தம் பண்ணாங்க. और जो है मसाला भी लिया, தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டாங்க. 10 को 10 निकले, अपने घर से निकली। 10க்கு 10 புறப்பட்டு வெளியே வந்தாங்க. लेकिन ये 5 के बारे में लिखा है निर्बुद्धि। 5 பேரை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது புத்தி இல்லாதவர்கள். आप थोड़ा सा सोच के देखिएगा, इन्होंने आधा तैयारी किया, आधा जो छोड़ दिया है। நல்லா யோசித்து பாருங்க, பாதி காரியங்களிலே ஆயத்தமா இருந்தாங்க, பாதியை விட்டுட்டாங்க. अगर मान लीजिए आप कहीं जो है दिल्ली जाने के लिए यहाँ से रवाना होंगे, टिकट तो खरीद लिया और जो है
अटैची में जो है 4 दिन का कपड़ा लाद दिया और जो भी मेकअप थिंग्स है उसमें रख लिया और बाइबल ले लिया। कई लोग बाइबल लेकर के नहीं जाते, कोई बात नहीं, बाइबल ले लिया, सारी बातें ले लिया, एकदम रेलवे स्टेशन में जाकर खड़े हैं। उसी समय में याद आ रहा है, अरे टिकट तो घर पर रह गया। 4 நாளைக்காக டெல்லி போகணும், சூட்கேஸ் எடுத்தாச்சு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, இன்னும் தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு, பைபிளை தூக்கி வச்சாச்சு, நிறைய பேர் எடுக்கிறது இல்ல, பைபிள் வச்சாச்சு, இப்போ எல்லாம் ஆயத்தமாகி ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்னுட்டு பார்த்தா டிக்கெட் மறந்தாச்சு। हालेलुया बोलेंगे ना, रेलवे स्टेशन में खड़ा होकर हालेलुया मैंने टिकट को खो दिया या भूल गया। அங்க போய் சந்தோஷமா கையை தூக்கி சொல்லுமா, அல்லேலூயா நான் வந்து டிக்கெட்டை மறந்துட்டேன் बोलेंगे, சொல்லுமா। लेकिन कई लोगों की स्थिति आज ऐसे ही है। அநேகருடைய நிலைமை இன்றைக்கு அப்படிதான் இருக்குது। बाहरी रूप में एकदम सुंदरता के साथ, வெளியில ரொம்ப அழகு, बोली जो है इतना सुंदर, வார்த்தைகள் மிக அலங்காரம், दिखावटी में बहुत सुंदर, வெளிப்புறமாய் காட்சி ரொம்ப அருமையா இருக்கு। लेकिन यीशु मसीह आज अगर अभी आएंगे तो क्या स्थिति होगा पता नहीं। ஆனா இயேசு கிறிஸ்து இப்போ வருவாரையானால் என்ன நிலைமை ஆகும்னு தெரியல। यहां देखते हैं 10 सोई, இங்க பாக்குறோம் 10 கன்னிகளும் தூங்கினார்கள்। 10 लोग आराम किए। उसका चौथी वचन में लिखा है, परंतु समझदारों ने अपनी मसाले के साथ अपनी कुपियों में तेल भी भर लिया। புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள்। जब दुल्हे आने में देरी हुई तो वे सब ऊँगने लगी और सो गई करके लिखा है। மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள்। सब लोग सोए, எல்லாரும் தூங்கிட்டாங்க। जब उसका जो है आवाज, उसका आहट सुना, सारे लोग जग गए। அங்கே மணவாளன் வரப்போகிற அந்த சத்தம் கேட்ட பொழுது அவர்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க। कई लोगों का स्थिति शिमशोन का जैसा नहीं होना चाहिए। நிறைய பேருடைய நிலைமை சிம்சோனை போல இருக்க கூடாது। शिमशोन का सारे बल खत्म होने के बाद कहता है मैं झाड़ करके निकलूंगा, सारे बातों को बर्बाद करूंगा। சிம்சோன் இப்படியாய் சொல்லுகிறார், நான் முன்பை போலவே எல்லாரும் என்கிட்ட வரும் பொழுது நான் அதை அவரெல்லாம் உதறி போட்டுட்டு நான் எந்திரிச்சிருவேன்। लेकिन वो नहीं जानता था परमेश्वर का आत्मा उससे निकल गया। ஆனா அவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு, ஆவியானவர் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டார்। कई लोगों का स्थिति बहुत ही दयनीय है। அநேகருடைய நிலைமை இப்படி பரிதாபமாய் இருக்கிறது। परमेश्वर के स्वर्ग राज में प्रवेश करने लायक है कि पता नहीं है। பரலோக ராஜ்யத்திற்குள் உட்பிரவேசிக்கிற தகுதி இருக்குதா இல்லையா தெரியல। हमारे ग्रेसी दीदी एक शब्द को उसने इस्तेमाल की थी उसमें, கிரேசி அக்கா அந்த ஒரு வார்த்தையை சொன்னார்கள்। मत्ती सुसमाचार उसका 7वें अध्याय 21वें पद को हम आपके लिए पढ़ देते हैं। மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம்। वहां लिखा है, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, जो मुझसे हे प्रभु कहता है उनमें से हर एक स्वर्ग के राज्य में प्रवेश न करेगा, परंतु वही जो मेरे स्वर्गीय पिता की इच्छा पर चलता है। பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை। कितने लोग ऐसा हैं? எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறோம்? प्रार्थना 1 घंटा करते हैं ஜெபம் 1 மணி நேரம், और जो है प्रचार भी करने के लिए कहते तो 1.5 घंटा कर देते हैं। பிரசங்கம் பண்றதுக்காக சொன்னா 1.5 மணி நேரம், औरों को शिक्षा देने के लिए कहते तो समझिए कि उनके समान माहिर कोई भी नहीं है। மற்றவங்களுக்கு டீச் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது। आपके जीवन में कितना दूर जो है परमेश्वर के साथ जो रिश्ता सही है या परमेश्वर की इच्छा को पूरा करते हुए आप औरों को शिक्षा देते हैं। ஆண்டவருடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி ஆண்டவரோட ஐக்கியங்களிலே சரியா இருந்து நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறோமா? रोज 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 हम अपने को जांचने की जरूरत है। ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய வேண்டிய அவசியம் உண்டு। मसीह के साथ चलना आसान नहीं है। இயேசுவோடு கூட நடக்கிற அந்த வாழ்க்கை எளிதானதல்ல। हम जैसे चाहें वैसे नहीं चल सकते हैं। எப்படி நாம் விரும்புகிறோமோ அப்படி நடக்க முடியாது। मनमानी जीवन नहीं जी सकते हैं। நம்முடைய மனம் போல நாம் வாழ முடியாது। लेकिन कितने लोग कह सकते हैं मैं अपने मन की बातों को नहीं सकता हूं, मैं परमेश्वर की इच्छा को समझ करके एक दिन आगे बढ़ता हूं। எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய மனதின் விருப்பங்களின் அடிப்படையிலே அல்ல, தேவ சித்தத்தின் அடிப்படையிலே நான் ஒரு நாள் முன் செல்கிறேன்। उसका 22वें पद में हम देखते हैं, அதனுடைய 22வது வசனத்துல பார்க்கிறோம்,
उसमें लिखा है कि उस दिन बहुत से लोग मुझसे कहेंगे, हे प्रभु, क्या हमने तेरे नाम से भविष्यवाणी नहीं की और तेरे नाम से दुष्ट आत्माओं को नहीं निकाला और तेरे नाम से बहुत से आश्चर्य कर्म को नहीं किया? அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். यीशु के नाम से कौन भविष्यवाणी कर सकता है? இயேசுவின் நாமத்தினால யார் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? यीशु मसीह के नाम से कौन दुष्ट आत्माओं को निकाल सकता है? பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால யார் விரட்ட முடியும்? यीशु मसीह के नाम से आश्चर्य अचंभे के काम कौन कर सकता है? இயேசுவின் நாமத்தினால அற்புத அடையாளங்களை யார் செய்ய முடியும்? अन्य लोग। வெளியே உள்ளவங்களா? बोले ना, अन्य लोग। வெளியே உள்ளவங்களா? आपके बारे में, मेरे बारे में बाइबल में यीशु मसीह का कहा हुआ बातें हैं, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இயேசுவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். जो सेवक लोग या पक्के विश्वासी लोग इस बातों को करते हैं, कर सकते हैं. தேவனுடைய ஊழியர்கள் அல்லது நல்ல ஆண்டவருக்குள் உறுதியா இருக்கிற விசுவாசிகள் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். नीचे का उसका 23वें वचन को जो पढ़ते हैं, 23வது வசனத்தை பார்த்தா, तब मैं उनसे खुलकर कह दूंगा, मैं तुमको कभी नहीं जाना, हे कुकर्म करने वालों, मेरे पास से चले जाओ. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். कौन है? யாரு? कौन लोगों के बारे में, किसके बारे में लिखा है? யாரை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்குது? मैं ऐसे ही नहीं कह रहा हूं, நான் அப்படியே சொல்லல. मैं इस वचन के सामने जब इस वचन को मैं पढ़ता हूं, याद करता हूं, मेरे अंदर जो है एक घबराहट उत्पन्न हो जाता है. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் ஒரு நடுக்கத்தோடு கூட பார்க்கிறேன். यीशु मसीह के नाम से अगर भविष्यवाणी किया होगा तो वो सेवक हो सकता है या पक्का विश्वासी हो सकता है. இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பாரே, ஆனால் அந்த மனிதன் ஆண்டவருடைய பிள்ளையாக அல்லது ஊழியனாக இருக்க வேண்டும். दुष्ट आत्माओं को यीशु मसीह के नाम से निकाला होगा तो वो सेवक हो सकता है या पक्का विश्वासी हो सकता है. அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டி இருப்பாரே, ஆனால் அவர் நிச்சயமாக ஒரு ஊழியனாகவோ அல்லது ஆண்டவருடைய பிள்ளையாகவோ இருந்திருக்க வேண்டும். उसी के बारे में लिखा है. அப்படிப்பட்ட மனிதன் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वो कहता है कि तुमको नहीं जानता. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு யாருன்னே தெரியல. उतना ही नहीं, அது மட்டும் இல்ல, हे कुकर्म करने वाले, அங்கே எழுதப்பட்டிருக்கிற அக்கிரம செய்கைக்காரரே, आप भविष्यवाणी करते हैं, आप कुकर्म करने वाले हैं. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீர்கள், ஆனால் அக்கிரம செய்கைக்காரரே आप दुष्ट आत्माओं को निकाल रहे हैं. परमेश्वर कहता है, अगर मेरी इच्छा के अनुसार, पिता की इच्छा के अनुसार नहीं करते हैं, आप कुकर्म करने वाले करके कहता है. அசுத்த ஆவிகளை விரட்டி இருந்த போதிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையும் ஊழியமும் இல்லாத பட்சத்திலே நம்மை பார்த்த ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லுவார். क्या हम परमेश्वर के सामने खुद को देखने के लिए समय निकालते हैं? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே உற்று நோக்குவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குறோமா? क्या रोज परमेश्वर के सामने मैं जो है, मेरे अंदर एक बात रहता है, मैं बैठकर तो जरूर प्रार्थना करता हूँ, लेकिन कभी अकेले बैठता हूँ, मैं खुद को कई बार जो है सोचते रहता हूँ, क्या मैं कैसा हूँ, किस प्रकार चलता हूँ या किस प्रकार मुझे होना चाहिए. எப்பொழுது நான் தனிமையா இருக்கிறேனோ இப்படிப்பட்ட கேள்விகளை நான் கேட்பதுண்டு. நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, என்னுடைய உள்ளான காரியங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி என்று अनेक காரியங்களை நான் கேட்பதுண்டு. यीशु मसीह के आगमन में मुझे लज्जित नहीं होना है. இயேசுவினுடைய அந்த இரண்டாம் வருகையிலே நான் வெட்கப்பட்டவனாய் இருக்க கூடாது. यीशु मसीह जब कलीसिया को उठा लिए, जब उठाने का वक्त आएगा, मुझे छूटना नहीं चाहिए. இயேசு கிறிஸ்து சபையை அவர் எடுத்துக்கொள்ளும் போது நான் கைவிடப்பட்டவனாய் இருக்க கூடாது. प्रचार सुनने में अच्छा लगता है பிரசங்கங்கள் கேட்கும்போது நல்லா இருக்கு, और प्रचार करने में भी मजा आता है, பிரசங்கம் செய்வதிலும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். लेकिन करते क्या? நம்ம செய்யறோமா? परमेश्वर के वचन बतलाती है, कुकर्म करने वाले. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அக்கிரம செய்கைக்காரரே. परमेश्वर आपके ऊपर, मेरे ऊपर दया करने के चलते एक और दिन को आपके जिंदगी के साथ आज जोड़ा है.
ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் தயவு வைத்திருக்கிறதுனாலே ஆண்டவர் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில இணைத்திருக்கிறார். जो पिछले 2020 जो है इतना खतरों से भरी हुई बातों से सारे लोग गुजर जाने के बावजूद आपको और हमें जो है परमेश्वर जिंदा रखा है. 2020 ஆபத்துகளினாலும் மிக மோசமான காரியங்களினாலும் நிறைந்திருந்த போதிலும் ஆண்டவர் மேல் வைத்த தயவினாலே நம்மை இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். मनमानी चलने के लिए नहीं, மனம் போல வாழ்றதுக்கு இல்ல, अपनी इच्छा को पूरा करने के लिए नहीं. நம்முடைய எண்ணங்களின்படி நடப்பதற்காக. अगर परमेश्वर आज भी परमेश्वर आपको जिंदा रखा है, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஜீவனோடு கூட வைத்திருப்பார் என்ன. एक और बार अपने को जांचने के लिए, இன்னும் ஒரு முறை நம்மை நாமே ஆராய்ந்து एक பார்ப்பதற்கு, और बार परमेश्वर के साथ उसका संगति को सही करने के लिए, இன்னும் ஒரு முறை அவருடைய ஐக்கியத்திலே நம்மை பலப்படுத்தும்படியாக क्या कर सकते हैं? मेरा परमेश्वर का रिश्ता सही है. நாம் தைரியமா சொல்ல முடியுமா, எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையிலே உள்ள ஐக்கியம் நல்ல ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி? जवान हो, बुजुर्ग हो, क्या आप कर सकते हैं? ஒருவேளை வாலிபர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், நாம் இன்றைக்கு சொல்ல முடியுமா? क्या मैं कर सकता हूँ मेरा परमेश्वर के साथ जो बीच में का रिश्ता सही है? இன்றைக்கு நான் சொல்ல முடியுமா, எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையிலே உள்ள ஐக்கியம் ரொம்ப சரியா இருக்குது? अगर लोग कहते हैं अरे यीशु मसीह ग्रहण कर ले तो हो गया, छुट्टी हो गया, उसके बाद जो है आप जैसे लोग प्रचार करने वाला शुरू हो गया. आजकल जो है कई लोगों को सुनते हैं यीशु मसीह को ग्रहण कर लिया तो तुम्हारे पाप, जो बीती हुई पाप, वर्तमान के पाप, जो भविष्य के जो करने जा रहे उन तमाम पाप जो है धोया गया, तुम शुद्ध हो गया, तुम कैसे भी जीवन निर्वाह कर सकते करके प्रचार करने वाला को झुंड बढ़ गया है. உலகத்திலே ஏராளமான கள்ள உபதேசங்கள் பெருகிவிட்டது. இன்னைக்கு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டா போதும், உன்னுடைய கடந்த நாட்களிலே உள்ள பாவங்கள், நிகழ்காலத்தில் உள்ள பாவங்கள், இனி நீ செய்ய போகிற பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்ட, நீ எப்படியும் வாழலாம். अगर उस प्रकार का होता, அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா पौलुस ऐसा नहीं कहता. பவுல் அப்படியாய் சொல்லிருக்க கூடாது. पहला कोरिन्थियों 9वां अध्याय 27वें पद में इस प्रकार वो कहता है. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். 9வது அதிகாரம் 27வது வசனம். वहां लिखा है, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, परंतु मैं अपनी देह को मारता कूटता और अपने वश में लाता हूं, ऐसा ना हो कि औरों को प्रचार करके मैं आप ही किसी रीति से निकम्मा ठहरूं. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். पौलुस का अंदर जो है ये डर था, मैं इतना लोगों को मसीह में लाया हूं, इतना कलीसियाओं को मैंने स्थापना किया, खुद मैं निकम्मा नहीं होना है. நான் பவுலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு, நான் எவ்வளவோ சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன், எவ்வளவோ சுவிசேஷ ஊழியத்தை செய்திருக்கேன், நான் தகுதி இல்லாதவனாய் போய்விடக் கூடாது. कई बार मार खाया, நிறைய அடிகளை பட்டிருக்கிறேன், कई बार जान का खतरा तक आया, தன்னுடைய ஜீவனை अनेक நேரங்களிலே பலிபீடத்தில் வைத்திருக்கிறார். उनका जीवन में कई प्रकार का नुकसान हुआ, அவருடைய வாழ்க்கையில ஏராளமான இழப்புகள் வந்ததுண்டு. साथ ही साथ परमेश्वर के लिए बहुत कुछ किया. அதோடு கூட ஆண்டவருக்காக எவ்வளவோ காரியங்களை செய்து சாதித்தவர். लेकिन वो ये नहीं कहा ठीक है मैं तो यीशु मसीह को ग्रहण कर लिया एक बार, और जो है मैं तो बहुत कुछ कर दिखाया और कुछ नहीं है, मैं कैसे भी जीऊं, मैं स्वर्ग में चला जाऊं. அவர் ஒரு நாள் யோசிக்கல, நான் ஆண்டவருக்காக நிறைய செய்துட்டேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கல. वो कहता है मैं मारता कूटता अपने वश में करता हूं, क्योंकि मैं खुद है औरों को प्रचार करता हूं, लेकिन मैं खुद निकम्मा नहीं ठहरना है. நான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், ஏனென்றால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போயிடக்கூடாது. यीशु मसीह का आगमन नजदीक है. இயேசுனுடைய இரண்டாம் வருகை மிக சமீபம். हो सकता है इस वक्त में हो, என்ன நேரத்துல இருந்தாலும் சரி, रात में हो, ஒரு பகல்ல இருந்தாலும் சரி, இரவுல இருந்தாலும் சரி, காலையில இருந்தாலும் சரி, लेकिन क्या आप तैयार हैं? நீங்கள் அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? जहां गड़बड़ी है, जहां हमें सुधारना है, उस जगह को सुधारने के लिए हम तैयार होते हैं.
எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ எந்த இடத்துல நாம் சரி செய்ய வேண்டுமோ அந்த இடங்களை சரி செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். परमेश्वर के उद्देश्य या परमेश्वर का इच्छा हमारे जीवन में पूरा होने के लिए, जैसे लेस्लिन भाई ने कहा था, परमेश्वर की इच्छा को जानने के लिए उनके निकट आना है करके उन्होंने कहा था. லெஸ்லின் பிரதர் இப்படியாய் சொன்னார், ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு அவருக்கு அருகாமையிலே நாம் போக வேண்டிய அவசியம் உண்டு. कितने लोग प्रार्थना करते, प्रभु जी तेरी इच्छा मेरे जीवन में क्या है? நாம் எவ்வளவு ஜெபம் பண்றோம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டவரே எந்த காரியம். संतुष्टि हो जाते हैं. நாம் अनेक நேரங்களிலே திருப்தி அடைந்து விடுகிறோம். मैं मुझसे पूछेंगे तो मैं भी बहुत बातों कह सकता हूँ. என்னிடத்தில் ஒருவேளை கேட்கப்படுமையானால் अनेक காரியங்களை என்னாலும் சொல்ல முடியும். 1996 में मैं बिहार में जिस दशा में आया था, நான் 1996 ஆண்டு நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பீகாருக்கு வந்தேன். उस समय से लेकर अगर आज तक मुझसे पूछा जाए तो कई बातों को मैं कह सकता हूँ. ஒருவேளை அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னிடத்துல கேட்கப்படுமானால் ஏராளமான காரியங்களை சொல்லலாம். सुरेश भैया से पूछा जाए तो वो कई बातों को, कई घटनाओं को उनके साथ जो है नहीं होना चाहिए उस प्रकार के बातों में गुजर के आए होंगे. ஒருவேளை சுரேஷனிடத்துல கேட்பீர்களானால் அவரும் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு அந்த காரியங்கள் எல்லாம் பெரிய பட்டியலாய் சொல்ல முடியும். अगर मैं इस बातों को पकड़ कर मैंने ऐसा किया वैसा किया करके अगर बोलते रहते हैं वो मेरे मूर्खता होगा. ஒருவேளை நடந்து முடிந்த அல்லது நான் சாதித்த செய்த காரியங்களையே நான் சொல்லிக் கொண்டே இருப்பேனேயானால் நான் ஒரு முட்டாளாக இருக்க வேண்டும். आज क्या कर रहे हैं? இன்றைக்கு என்ன செய்கிறோம்? आज हम क्या कर रहे हैं? இன்றைக்கு நாம் என்ன செய்து हम கொண்டிருக்கிறோம்? परमेश्वर के सन्म में परमेश्वर का हमारे बीच में रिश्ता आज कैसा है? இன்றைக்கு எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையிலே உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது? आपके हाथ में दिए गए जिम्मेदारी को आज हम कैसे निभा रहे हैं? என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை இன்றைக்கு நான் எப்படி செய்கிறேன்? कई लोगों को परमेश्वर कई प्रकार का जिम्मेदारियों को दिया है. அநேகருக்கு ஆண்டவர் ஏராளமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். एक ही बात, ஒரே ஒரு காரியம், विश्वास योग्य समझकर, உண்மை உள்ளவன் என்று எண்ணி. विश्वास योग्य नहीं है. सुनिए, உண்மை உள்ளவங்க இல்ல. बाइबल बात साफ साफ बतलाती है. வேதம் தெளிவாய் சொல்லுது. आप विश्वास, उस शब्द से पता चला आप तो विश्वास योग्य नहीं है. அந்த வார்த்தையிலிருந்தே தெரியுது நீங்க உண்மையானவங்க இல்ல. मैं सही कह रहा हूं, लग रहा है நான் சரியா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? सही बात है कि नहीं? சரிதானே? सही है, கரெக்ட். वहां बाइबल बतलाती है विश्वास योग्य समझ कर, तुम तो विश्वास योग्य नहीं है फिर भी मैंने समझा तुम विश्वास योग्य होगा. விசுவாசம் உள்ளவனா இல்ல, உண்மை உள்ளவனா இல்ல, ஆனா உண்மை உள்ளவன் என்று எண்ணி कई जिम्मेदारियों का आपके हाथ में दिया है. நிறைய பொறுப்புகளை கரங்கள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். क्या उसमें आप कह सकते हैं मेरे हाथ उस जिम्मेदारी में साफ है? இன்னைக்கு சொல்ல முடியுமா தேவ சமூகத்துல இந்த பொறுப்புகளிலே என்னுடைய கரங்கள் சுத்தமா இருக்குது? आपको जितना जिम्मेदारियां बढ़ता है, உங்களிடத்துல எவ்வளவு பொறுப்புகள் அதிகமாகிறது, आप जितने ऊंचे किए जा रहे हैं, எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், उतना ही परमेश्वर को आपको लेखा देना पड़ेगा. அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். सतर्क रहिए. நாம் எச்சரிப்போடு விழிப்பாய் இருக்க வேண்டிய खास அவசியம். करके हम जो अगुवे लोग हैं, हम और ज्यादा सतर्क रहने की जरूरत है. விசேஷமாக தலைவர்களாய் இருக்கிற நாம் அதிக விழிப்போடு கூட இருக்க வேண்டும். मत्ती सुसमाचार 25वें अध्याय में 14-15 वचन में इस बातों को हम देख सकते हैं. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தின் 14-15 வசனங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். मेरे समय नहीं होने के चलते मैं ऐसे कह देता हूँ. நான் என்னுடைய நேரத்தை மனதிலே கொண்டு நான் அப்படியே சொல்லுகிறேன். उसमें एक व्यक्ति को बुला करके 5 दौड़े दिए गया அங்கே ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கு 5 தாலந்துகள் கொடுக்கப்படுகிறது. और 2 दिया गया. இன்னொரு மனிதனுக்கு 2 கொடுக்கப்படுகிறது. 1 दिया गया. இன்னொரு மனிதனுக்கு 1 கொடுக்கப்படுகிறது. कुछ दिन के बाद जो है वो मालिक फिर से आया. கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு அந்த எஜமானன் திரும்பி வருகிறார். उसके बाद वो कहता है तुमने थोड़े बातों में विश्वास योग्य रहा, इसलिए मैं तुम्हें कई बातों में अधिकारी रखूंगा, अधिकारी बनाऊंगा. அங்கே எஜமானன் திரும்பி வந்த பொழுது அவன் சொல்லுகிறார், கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா அதனால் அநேகத்தின் மேல உன்னை நான் அதிகாரியா வைக்க போகிறேன். लेकिन ஆனா उस आखिरी व्यक्ति जिसने 1 तोड़ा लिया था, அங்கே ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட அந்த கடைசி மனுஷன், उस व्यक्ति के बारे में लिखा है. அங்கே அந்த மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 26वें वचन में 26வது வசனம். उसके स्वामी उससे उत्तर दिया,
हे दुष्ट और आलसी दास, जब तू ये जानता था कि जहां मैं नहीं बोया वहां से काटता हूं और जहां मैंने नहीं छीटा वहां से बटोरता हूं। और नीचे लिखा है 30वें वचन में, और इस निकम्मे दास को बाहर अंधेरे में डाल दो जहां रोना और दांत पीसना होता है। இங்கே அந்த கடைசி மனிதனை பார்த்து எஜமானன் சொல்லுகிறார், பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. 30வது வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். कई लोग कई खूबियों के बारे में कहते हैं, நிறையவருடைய அங்க குவாலிட்டி, அந்த அவங்களுடைய திறமைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. टैलेंट्स के बारे में लोग कहते हैं, इस ये जो है तोड़े जो दिया गया है आपके अंदर जो दिए गए टैलेंट्स है, இங்க இந்த தாளந்துகளை வந்து திறமைகளோடு கூட அல்லது ஆண்டவர் கொடுக்கிற சில காரியங்களோடு கூட அங்கே இணைக்கப்பட்டு பேசுகிறார்கள். लेकिन मैं सीधे पैसे पर आ रहा हूं। நான் நேரடியாகவே பணத்துக்கு வருகிறேன். आपके दिए गए बातों में, पैसा में आप कितना वफादार है? உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்திலே நீங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறீர்கள்? छोटे बच्चे क्यों न हो, बड़े क्यों न हो, சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீங்க பெரியவங்களா இருக்கலாம். आपके लिए ही नहीं मेरे लिए भी मैं प्रचार करता हूं। உங்களுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் நான் பிரசங்கம் பண்றேன். आपके हाथ में दिए गए बातों का, पैसा का, जो जिम्मेदारी का कितने आप वफादार हैं? உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்திலே நீங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள்? आपके हाथ में दिए गए जिम्मेदारी हो, पैसा हो, उसको परमेश्वर लेखा लेगा। इस बातों को कितने लोग होश में होकर के कार्य करते हैं? உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளா இருந்தாலும் பணமா இருந்தாலும் அவைகளை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். இதை நாம் எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம்? कई लोग कहते हैं, अरे क्या वो तो ठीक है, वो भी चलेगा ये भी चलेगा। நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். நடா அப்படியே இதுவும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, पैसा போயிடும். मिला था उसका तो हिसाब हम लिख लेंगे। பணம் கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு கணக்கு எழுதிடலாம். एक वाउचर तो डाल कर रखना, ஒரு வவுச்சரை போட்டு வைக்கணும், அவ்வளவுதானே. हालेलुया। அல்லேலூயா. कोई बात नहीं, आप दुखित होते हैं तो हमको कोई तकलीफ नहीं। நீங்க ரொம்ப துக்கமானீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. हम जिस बातों को करते हैं उन बातें आपका और हमारा जो कर्तव्य है हमारे बच्चों तक पहुंचता है। इस बातों को भूलिएगा नहीं। நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறோமோ அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய விளைவுகள் நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் போகும் என்பதை மறக்க வேண்டாம். पहला कुरिन्थियों 9वां अध्याय उसका 9वां पद में इस प्रकार लिखा है। पहला कुरिन्थियों 9वां अध्याय 9 पद में, 1 கொரிந்தியர் அதனுடைய 9வது அதிகாரம் 9वां पद, 9வது வசனம். क्या व्यवस्था भी यही नहीं कहती? क्योंकि मूसा की व्यवस्था में लिखा है कि दाएं में चलते हुए बैल का मुंह न बांधना, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காக கவலைப்படுகிறாரோ? दौनी करने वाले, यहां बोलते हैं दौनी, है ना, दौनी करने वाले गाय का मुंह को नहीं बांधना। போரடிக்கிற அந்த மாட்டினுடைய வாயை கட்டாதிருப்பீர்களாக. बैल का मुंह को बांधना नहीं करके कहते हैं। அந்த மாட்டினுடைய போரடிக்கிற அந்த மாட்டினுடைய வாயை கட்டக்கூடாது. कई लोग जो इसी वचन को निकाल कर प्रचार करते हैं। இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறார்கள். कई लोग कहते हैं, अरे थोड़ा सा हम खा लिए तो क्या हो गया? அதே நினைக்கிறாங்க, கொஞ்சம் நான் சாப்பிட்டேன் அதனால என்ன? आप दूसरा कुछ आपके लिए बटोर रहे हैं, इस बातों को भूलिएगा नहीं। அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறீங்க, உங்களுக்காக மறந்துடாதீங்க. अगर ये मतलब कि आज जो है ईटा का दाम मान लीजिए 15 रुपया भी क्यों न हो, अगर 15 रुपया उठा करके उसमें से आप जो है जमा कर रहे हैं, आप समझ लीजिए किस बात की जमा कर रहे हैं। 15 ரூபா இருக்கலாம் ஒரு செங்கலுடைய விலை. இன்னைக்கு ஒரு செங்கலுடைய ஒரு காரியத்தை நாம் வேறு விதத்தில் அதை நாம் சேர்க்கிறோம் என்றால் அதோடு கூட நாம் எதையும் மற்ற காரியங்களையும் சேர்த்து வைக்கிறோம். आपके लिए जो दिया गया बातें हैं वो आप इस्तेमाल कीजिए।
உங்களுக்குன்னு ஆண்டவர் தந்திருக்கிற காரியங்களை உபயோகப்படுத்துங்க. मेरे हाथ में जो मेरे लिए दिया गया बातों को मैं सुरेश भैया को बांट सकता हूं, इनको बांट सकता हूं. என்னுடைய என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நான் சுரேஷனுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுங்க. मैं एक ही बात को मन में रख करके यहाँ पर खड़ा हूँ. நான் ஒரே ஒரு காரியத்தை மனதிலே வைத்து परमेश्वर के आगमन में आप छूटना नहीं चाहिए. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே நீங்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது. दौनी करने वाले बैल का मुंह नहीं बांधना. खाओ खाओ, खाते खाते एक दिन जो है कसाई में चला जाएगा वो. போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாதிருப்பீர்களாக. சாப்பிடுங்க. சாப்பிட்டு 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 ஒரு நாள் அடிமாடா போயிரும், கசாப் கடைக்கு போயிரும். மன்னிக்கணும். परमेश्वर आपको जो आजादी दिया विश्वास योग्य समझ करके, ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி, जो पिता की इच्छा को पूरा करेगा करके उस भरोसे के चलते आपके हाथ में पैसा हो, जिम्मेदारी हो, उसको दिया है. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று எண்ணி உங்களுடைய கைகளிலே பொறுப்பு, பணம், காரியங்கள், அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. पहला तीमुथियुस, दूसरा तीमुथियुस 6 अध्याय 10वें वचन को हम सब जानते हैं. 1 தீமோத்தேயு 6 अध्याय 10वें पद, 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். 6 का 10 में पहला तीमुथियुस 6 अध्याय का 10वें वचन में लिखा है, क्योंकि रुपया का लोभ सब प्रकार का बुराई का जड़ है, जिससे प्राप्त करने का प्रयत्न करते हुए बहुत से विश्वास से भटक कर अपने आप को नाना प्रकार के दुख से छलनी बना लिया. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். पैसा का लोभ. பண ஆசை. अरे भैया, पैसा का लोभ होगा तो पैसा के लोभ के साथ क्यों सेवकाई में आए? பண ஆசை இருக்குதுன்னா ஏன் ஊழியத்துக்கு வரணும்? जरूरत नहीं है. आप पहले जो पॉकेट भर करके कमाते थे उसी को करते. அதற்கு முன்பதாக நீங்க பாக்கெட்லாம் நிறைச்சு சம்பாதிச்சு அந்த வேலையை செஞ்சிருக்கலாமே. एक एक शब्द का मुंह से निकलने वाला एक एक शब्द का अगर परमेश्वर उस यीशु लेखा लेने वाला होगा तो आपके हाथ में दिए गए पैसा का भी लेखा लेगा. इस बातों को भूलेगा नहीं. ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் ஆண்டவரிடத்திலே கணக்கு கேட்பது உண்மையானால் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பணத்தை குறித்தும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். लिखा है कि नाना प्रकार के दुखों से अपने को छलनी बना लिया. எல்லா விதமான வேதனைகளினாலும் தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். कारण क्या है? காரணம் என்ன? पैसा, பணம், धन. பணம் कैसे भी बटोरना. எப்படியாவது சேரு. कैसे भी बटोरिएगा तो बटोरिएगा आपके बच्चों के लिए. எல்லாம் சேர்க்கறீங்க, எல்லாம் எப்படியா சேர்க்கலாம், எப்படியா சேர்க்கலாம், பிள்ளைகளுக்காகவும் கொஞ்சம் எதையா சேர்க்கறீங்க. आपके ऊपर मैं नहीं कर रहा. मैं अगर गलत ढंग से निकाल कर रखता मेरे बच्चों के लिए जमा करता, इस बातों को भूलिएगा नहीं. நான் உங்களை மாத்திரம் சொல்லல, நானும் எதையாகிலும் தேவையில்லாமல் தவறான விதத்தில் நான் சேமிக்க ஆரம்பிப்பேனே, ஆனால் நான் என் பிள்ளைகளுக்காக நான் தவறான காரியங்களை சேர்த்து வைக்கிறேன். बच्चे भी ध्यान से देना, ध्यान से सुनना है. பிள்ளைகளும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. आपके हाथ में दिए गए 10 रुपया जो ऑफरिंग बॉक्स में डालने के लिए दिया गया वो तो पॉकेट में रह गया. உங்களுடைய கரங்களிலே காணிக்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற 10 ரூபாய் உங்க கையில இருக்குது. 10 रुपया का भी परमेश्वर लेखा लगा, इस बातों को भूलिएगा नहीं. 10 ரூபாய் குறித்தும் ஆண்டவர் கணக்கு கேட்பார், மறந்துடாதீங்க. यहेजकेल के पुस्तक में उसका 3रा अध्याय 20वें पद 21वें पद को जानते हैं. हमारे पास समय निकल रहा है, मैं बोल करके अंत करने के लिए चाहूंगा. यहेजकेल 3रा अध्याय 20वें और 21वें वचन में எசேக்கியேல் 3வது அதிகாரம் 20 21 வசனத்தில் இப்படியே எழுதப்பட்டிருக்குது. धर्मी जन अपनी धार्मिकता को छोड़ करके अधर्म के कार्य को करेगा, वो लिखा है वो मरेगा. நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு விலகி வாழ்வேனையானால் அவன் மரித்து போய்விடுவான்.
उसको मरने से बचाने के लिए कोई जाकर के सलाह दीजिए करके वहां नीचे के बातों को लिखा, वो बात की बात, मैं उसमें जाने के लिए नहीं चाहता हूं. அந்த மரணத்திலிருந்து அவனை தப்புவிப்பதற்கு போய் நாம் சொல்ல வேண்டும், அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது அப்புறம் உள்ள காரியம். अगर वो नहीं कहेगा तो उसका खून का पलटा जो है, जो नहीं कहा है उसके ऊपर आएगा. ஒருவேளை அந்த வார்த்தைகளை அவன் கேட்காத பட்சத்திலே அவனுடைய ரத்தப்பழி அவன் மேலதான் இருக்கும். அப்படி என்றால் எழுதப்பட்டிருக்குது. जो नहीं कहता उसके ऊपर रहेगा. அது சொல்லாம இருந்தா அது அவங்க மேல இருக்கும். इसलिए मैं आज ये कह रहा हूं, அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். क्योंकि मैं वो जो खून का आप जो है धर्मी जन, परमेश्वर के स्वर्ग राज्य के लिए बुलाए गए धर्मी लोग, आपके अंदर इस प्रकार के बातें नहीं होना चाहिए. इसलिए मैं आज परमेश्वर के सामने में खड़ा होकर के चिता रहा हूं. பரலோக வாசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடக்கூடாது. எனவே தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். छोटे छोटे बातें हमें स्वर्गराज से अलग करने का ताकत रखता है. சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன காரியங்கள் பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்மை பிரித்து விடும். शिमशोन சிம்சோன் परमेश्वर का महान उद्देश्य था. ஆண்டவருடைய பெரிய நோக்கம் இருந்துச்சு. பெரிய ஒரு ஊழியக்காரனா இருந்தார். इस्राएलों को किसी तरह से निकालना है, छुड़ाना है. இஸ்ரவேலரை எப்படியாகிலும் விடுவிக்க வேண்டும். लेकिन वो आखिरी तक बाइबल में पढ़ कर देखे, वो आखिरी तक जो है परमेश्वर के लिए मैंने किया करके कहीं नहीं देखते हैं. ஆனால் அவருடைய வாழ்க்கையில பார்த்தா ஒரு நாளும் ஆண்டவருக்கென்று எதையாலும் செய்தது மாதிரி எதுவுமே காணப்படல. मेरे लिए मेरे परिवार के लिए, मेरे ससुराल नहीं था, ससुर करके वो कहता, वो उसके लिए उसने लड़ाई किया. தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மாமனார் வீட்டுக்காக அப்படியே தான் சண்டை போட்டு வாழ்க்கை முடித்தான். परमेश्वर आपसे और हमसे बातचीत करने पाए. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. गलत बातों को करने वाले हो सकता है हम अन्य लोगों के सामने पेश आ सकते हैं, हम सही है. அநேக காரியங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் நம்மை நல்லவர்களாக காட்ட முடியும். लेकिन क्या हम परमेश्वर के सन्मुख में जाकर के जब हम खड़ा रहेंगे, நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியுமா? उस वक्त में क्या हम हाथ फैला करके, प्रभु जी तूने जो कुछ दिया है उसमें मैं, जैसे तूने मुझे विश्वास योग्य समझा, मैं विश्वास योग्य रहा करके कहने लायक हम जिंदगी को जी रहे हैं. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை நம்பி, என்னுடைய வாழ்க்கையை நம்பி என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதுல நான் உண்மையா வந்து நிற்கிறேன்யா அப்படின்னு சொல்ல முடியுமா? पतरस को जब यीशु मसीह ने बुलाया, उनके साथ अन्य कुछ चेलों को भी बुलाया, कुछ बातों को उन्होंने छोड़ के आया. பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் ஆண்டவர் அழைத்தார். எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க. नाव को छोड़ दिया, படகை விட்டாச்சு, बाप को छोड़ दिया, மற்ற காரியங்களை விட்டாச்சு, बाप को छोड़ दिया, அப்பாவை விட்டாங்க, और जो है जाल को भी छोड़ दिया, வலைகளை விட்டாச்சு, यीशु के पीछे आ गया. இயேசுக்கு பின்புல வந்தாச்சு. कुछ दिन चलते चलते கொஞ்ச நாள் நடந்து 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 வரும் பொழுது पतरस पूछ रहा है, பேதுரு சொல்றாரு, हे प्रभु हम तो सब कुछ छोड़ दिए हैं, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோமே, हमें क्या मिलेगा? என்ன கிடைக்கும்? सेवकाई में तो चले आए हैं, हमें क्या मिलेगा? ஊழியத்துக்கு தான் வந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? अरे 30 रुपया में सामान लिया तो मुझे क्या मिलेगा? आपके दुकान से मैं 30 रुपया में सामान लिए हैं, मुझे क्या मिलेगा? உங்க கடையில இருந்து 30 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கிடுறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? संस्था के लिए सामान लिए हैं, ஸ்தாபனத்துக்காக திங்ஸ் வாங்குறோம், 30 रुपया जो संस्था में गया, संस्था से पैसा 30 रुपया मिला, आपको दे दिया, मुझे क्या मिलेगा भैया? ஸ்தாபனத்துல இருந்து பணத்தை வாங்கியாச்சு, ஸ்தாபனத்துக்காக திங்ஸ் வாங்கியாச்சு, இப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நீ அந்த கொடுத்த பிறகும் அதே இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்னு நின்னா சாபம் தான் கிடைக்கும். जब आप इन सारे कामों को करने के बावजूद भी जब आप पूछेंगे मेरे लिए क्या मिलेगा, केवल श्राप ही मिलेगा. ஒவ்வொரு காணிக்கை பணமும், ஒவ்வொருடைய கண்ணீர், ये वो एक एक जो ऑफरिंग जो मनी है, जो पैसा है,
आंसुओं के साथ लोग देते हैं. எதையோ இழந்ததுனால ஒரு 1000 ரூபாய் எப்படியோ அனுப்பணும், மிஷினரிகளுக்காக அனுப்பணும்னு சொல்லி அனுப்புற பணத்தை வீணிலே நம்ம செலவழிப்போமே ஆனால் बहुत परिश्रम करके कई बातों को त्यागते हुए 1000 रुपया को लोग बेचते हैं. अगर उसको हम वेस्ट करेंगे तो माफ कीजिएगा, मुझे माफ मनींगे नहीं मन्निச்சிருங்க. मैं उतना परिपक्व नहीं हूं कि मैं आपको इस बातों को कहूं, அவ்வளவு பெரிய ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைமையில இல்ல இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு. लेकिन कई बातों को देख करके मैं दुखित होता हूं. अनेक காரியங்களை பார்த்து நான் வேதனை அடைகிறேன். हे प्रभु जी, इतना तमाम बातों को करने के बावजूद भी हम हमारे लोग अगर मसीह के आगमन में अगर छूट जाएं या छोड़ दिया जाए, क्या फायदा है हमारे लिए? इतना दौड़ धूप करके, सारे घर द्वार छोड़ करके, सारे परिवार को छोड़ करके, परिवारों से दुश्मनी को लेकर क्या फायदा है? இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் செய்து சாதித்து ஊழியங்களை செய்த பிற்பாடு என்றால் வீட்டை விட்டாச்சு, இடத்தை விட்டாச்சு, அநேக வீட்டாருடைய பொல்லாப்ப சம்பாதிச்சாச்சு, ஆனால் அவருடைய வருகையிலே ஒருவேளை கைவிடப்படுவோமே ஆனால் क्या फायदा है? என்ன லாபம்? अगर अभी किसी का मृत्यु या मेरा मृत्यु हो जाता, हम उस प्रकार का जो धन को इकट्ठा करके रखे हैं वो किसके लिए? ஒருவேளை நம்முடைய மரணம் அல்லது என்னுடைய மரணம் ஒருவேளை நிகழுமையானால் எனக்கு 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 என்று நான் சேர்த்து வைத்த காரியங்கள் யாருடையதாகும்? என் பிள்ளைங்களுக்கு போகும். मेरे बच्चों के लिए जाएगा. என் பொண்டாட்டி அனுபவிப்பா. मेरी पत्नी उसको अनुभव करेगी. என்னத்தை அனுபவிப்பா? क्या अनुभव करेगी मालूम है? சாப். சாபம். தேவ பிள்ளைகளை பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட வேண்டியது அவசியம். हे परमेश्वर के लोग डर भय के साथ उसको सेवा कीजिए. துணிகரமாய் செய்கிறதான காரியத்தை விட்டு விலக வேண்டியது அவசியம். जब आप एकदम मन को कठोर बनाते हुए आप काम कर रहे हैं, उससे हट जाइए. துணிகரத்தை விட்டு விடுங்க. जो मन को कठोर करके काम कर रहे தேவனுடைய हैं छोड़ दीजिए. தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொருவரும் போய் நிக்கணும், அந்த எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியது அவசியம். परमेश्वर के उपस्थिति में अकेले 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 खड़ा होना पड़ेगा. उसको ध्यान में रखते हुए काम कीजिए. யார் மேல எனக்கு வைராகியம் எல்லாம் கிடையாது. किसी के ऊपर मेरा ऐसा कुछ बातें नहीं है. किसी के साथ कोई व्यक्तिगत दुश्मनी नहीं है. யார் மேல எனக்கு தனிப்பட்ட எந்த ஒரு காரியமும் இல்லை. मेरा भी एक विचार है. எனக்கும் ஒரு எண்ணம் உண்டு. यहाँ बैठे हुए कोई भी छूटना ना जाना है. இங்கே உட்கார்ந்து இருக்கிற யாரும் கைவிடப்பட்ட கூடாது. कोई छूटना ना जाना है, छूट ना जाना है. யாரும் ஒருவர் கூட கைவிடப்பட்டு விடக்கூடாது. हमारे व्यवहार के चलते हम इतना दौड़ धूप किए, इतना मेहनत किए, सारी बातें पानी में नहीं जाना है. நம்முடைய பிரயாசம், நம்முடைய இழப்பு, நம்முடைய ஓட்டம் எல்லாம் தண்ணில போயிடக்கூடாது. मेरे प्यारो, எனக்கு அருமையானவர்களே, परमेश्वर आपसे बातचीत करने पाए. ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. जैसे बड़े भैया मुझसे बुधवार के दिन एक मैसेज भेजे. புதன்கிழமை அண்ணே எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. आप संडे सर्विस को चलाइए. இங்க சண்டே சர்வீஸ் நீங்க நடத்துங்க. मैं बहुत ही दुविधा में पड़ गया था. நான் ரொம்ப குழப்பத்துல நான் போயிட்டேன். आप जानते हैं, जब कभी यहाँ आकर के मैं खड़ा होता हूँ, परमेश्वर से लड़ करके आकर खड़ा होता हूँ. எப்பொழுதெல்லாம் இங்கே நான் முன்பதாக வருகிறேனோ ஆண்டவரிடத்திலே நான் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு நான் வருகிறேன். मैं प्रभु किसी को कह करके किसी को चोटिला नहीं होना है. ஆண்டவரே, நான் யாரை எதையாவது சொல்லி நான் அப்படி ஏதும் காரியங்களை செய்திடக்கூடாது. चोटिले नहीं होना है, காயப்படுத்தி விடக்கூடாது. ஆனாலும் फिर भी ஒரே ஒரு எண்ணம் தான். एक ही मकसद है. எப்படியாவது எந்த நோக்கத்தோடு தேவன் நம்மளை அழைத்தாரோ, जो मकसद के साथ परमेश्वर में बुलाया, இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பின்னே வா என்று சொன்னதான் அந்த வார்த்தைக்கு अनेक அர்த்தங்கள் உண்டு. जब परमेश्वर में बुलाया मेरे पीछे हो लो, तो उसमें बहुत अर्थ छिपा हुआ है. पतरस जैसे पूछा, प्रभु मुझे क्या मिलेगा?
பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும்? वो उस वचन को केवल हम पढ़ करके हम आनंद करेंगे। அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். मत्ती सुसमाचार उसका 19वां अध्याय, மத்தேயு 19வது அதிகாரம் उसका 27 और 28 29वें पद को पढ़ेंगे। 27, 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். इस पर पतरस ने उससे कहा कि देख, हम तो सब कुछ छोड़ करके तेरे पीछे हो लिए हैं, तो हमें क्या मिलेगा? यीशु ने उनसे कहा, मैं तुमसे सच कहता हूं कि नई उत्पत्ति से थोड़ा सा उसका ट्रांसलेशन थोड़ा सा ये है, जब मनुष्य का पुत्र अपनी महिमा का सिंहासन पर बैठेगा तो तुम भी जो मेरे पीछे हो लिए हो 12 सिंहासनों पर बैठकर इज़राइल का 12 गोत्रों का न्याय करेगा। और जिस किसी ने घरों या भाइयों या बहनों या पिता या माता या लड़के वालों या खेतों को मेरे नाम से लिए छोड़ दिया हो, उसको 100 गुना मिलेगा और वो आनंद जीवन का अधिकारी होगा। அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்ற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். लिखा है, जो मेरे पीछे हो लिया है उसको परमेश्वर या यीशु ऐसे ही नहीं छोड़ता है. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னை இப்படியாய் பின்பற்றினவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறதில்லை. घरों को छोड़ दिया, வீட்டை விட்டாச்சு, माँ बाप को छोड़ दिया, அம்மா அப்பா விட்டாச்சு, अपने लड़के वालों को खेतों को छोड़ दिया, நிலம் இன்னும் இருக்கிற எல்லாத்தையும் விட்டாச்சு. वो 100 गुना पाएगा करके लिखा है. 100 மடங்கு அதை பெற்றுக்கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और आनंद जीवन भी क्या आनंद जीवन का अधिकारी होगा करके लिखा है. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ये तमाम बातें हम छोड़ के आए हैं, तमाम बातें हम छोड़ के आए थे. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு வந்திருக்கிறோம். अभी उस चक्कर में हम पढ़ेंगे. விட்டு வந்த அந்த காரியங்களையே நாம் இப்பொழுது நோக்கி கொண்டு அதற்காக ஓட ஆரம்பித்து விடுவோமே, ஆனால் आनंद जीवन को खोएंगे. அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவோம். जिस बातों को मसीह के लिए त्यागे, छोड़े, कूड़ा समझे, आज उसी बातों के पीछे चले जाएंगे. आनंद जीवन का या आनंद जीवन में प्रवेश करने से हम वंचित होने का संभावना है. எதையெல்லாம் விட்டு வந்தோமோ அதை மறுபடியும் தேடுவதற்கு நாம் ஆரம்பித்து விடுவோமே, ஆனால் நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுவோம். अपनी आंखें बंद करेंगे, கண்களை மூடலாம்.